Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 62nd கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 60 கேம்ஸில் வந்து 26 கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், 32 தப்பாக இருக்குது, ஒன்று நோ ரிசல்ட். இன்னொரு கேம் நம்ம அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி டபுள் ஹெட்டர் மேட்ச். ஃபஸ்ட் கேம் வந்து நம்ம பஞ்சாப் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது. டெல்லி விக்கெட் கொஞ்சம் யூஸ்வலாகவே வந்து கொஞ்சம் ஸ்லோயி சர்ஃபேஸாக இருக்கும். ரீசெண்டாக நிறைய ஃப்ளாட் ட்ராக்ஸ் பயன்படுத்தியிருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து எகெயின் ஒரு பழைய டெல்லி விக்கெட்டை பார்க்குற மாதிரி அந்த 160 180குள்ளார இருக்கிற டார்கெட்ஸ் தான் வருது. எகெயின் அந்த மாதிரி ஒரு பிக்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டு டீமையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது பேட்டிங் வைஸ் பார்க்க போகும்போது ஆன் பேப்பர் நிச்சயமாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஒரு பெட்டரான பேட்டிங் யூனிட்டு. ஃபார்ம் வைஸ் பார்க்க போகும்போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. ஏன்னா ராஜஸ்தான் ஆரம்பத்தில் நல்லா விளையாண்டுட்டு வந்தாலும் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பவுலிங் வைஸ் பார்க்க போகும்போது ரெண்டு டீமுமே ஆன் பேப்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஃபார்ம் வைஸுங்க போகும்போது எகெயின் எனக்கு அதில் வந்து எகெயின் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா ராஜஸ்தானோட லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. டெல்லியோட டோர்னமெண்ட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது வந்து 10 பாயிண்ட்ஸோட வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் 8th இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து 12 பாயிண்ட்ஸோட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 5th பிளேஸில் இருக்காங்க. டெல்லியோட சான்ஸுங்கிறது வந்து அவுட் சைட் சான்ஸ் தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு. அது நடக்கிறதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பஞ்சாப் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாவே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக டெல்லி வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து டெல்லியை விட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தான் ஒரு முக்கியமான மேட்ச். பிகாஸ் ஒரு 3-4 டீம் வந்து கேட்சப் பண்ணிட்டு வராங்க. ஸோ ராஜஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப் சான்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிரைட் சான்ஸ் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் சரியாக விளையாடாத வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச் வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்களோட ஃபார்ம் கொஞ்சம் ஸ்லைட்லி பேடானதுக்கு ரீசன் வந்து சூரியவன்ஷி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் விளையாடின மாதிரி லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் விளையாட மாட்டேங்கிறாரு. மேபி இந்த கேம் அவர் ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஐ ப்ரெடிக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின்.